ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் சூப்பரான ரொட்டீன் ப்ளாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளாகில் ஷேர் பண்ணியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும், என்ன பேசணும், எப்போ பேசணும், எப்படி பேசணும், என்னென்ன விஷயங்கள் மட்டும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக அறிந்து உணர்ந்து அடுத்தவங்கள சொல்லணும். நம்மளோட சீக்ரெட்டை ஷேர் பண்ணணும். நம்ம கரெக்டாக அடுத்தவங்கக்கிட்ட பழகணும். நம்மளோட விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லாமல் நம்மக்குள்ளே வச்சுக்கிட்டா நம்ம யாருக்கிட்டையும் சீக்கிரமாக ஏமாந்து போக மாட்டோம். அப்படி நம்ம பண்ணும்போது எப்போதுமே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அடுத்தவங்கக்கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்களை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்மளோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்ங்க. நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயம் மற்றவங்களுக்கு தேவையே படாது. அதை அடுத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அடுத்தவங்களை நம்புறது தான். நம்ம கூட இவ்வளோ நாள் இருக்காங்க, நம்ம கூட இவ்வளோ நாள் பழகுறாங்கன்னு நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், வாங்குகிற சம்பளம், ஏடிஎம் பின் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுவோம். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பணமே தேவை இருக்காது, ஆனாலும் நம்மக்கிட்ட பணம் கேட்பாங்க. அப்போது நம்மளை ஏமாற்றி பணம் வாங்குவாங்க. பணம் இல்லைன்னு சொன்னாலும் நம்மளை திட்டுவாங்க. நம்மக்கிட்ட பணமே இல்லை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம், அதையும் அவங்க சொல்லி காட்டுவாங்க. அதனால் நம்மளோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண தேவையில்லை. அடுத்த விஷயம் நம்மளோட ஃபேமிலி ப்ராப்ளம்களை அடுத்தவங்களோட ஷேர் பண்ணக்கூடாது. வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம்களை அடுத்தவங்களோட சொல்லும்போது அவங்க அதை பெருசுப்படுத்திடுவாங்க. அவங்களுக்கு நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியாவே இருக்காது. அதனால் நம்மளோட ஃபேமிலியில் நடக்கும் பிரச்சனைகளை அடுத்தவங்ககிட்ட சொல்ல அவசியமே இல்லை. அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராவது என்ன சரி ரகசியம் சொன்னால் அதை தயவு செய்து யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க. நம்மளை நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அந்த விஷயத்த நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை போயிடும். அதனால் அடுத்தவங்க உங்ககிட்ட நம்பி ஏதாவது சீக்ரெட் சொன்னால் அதை யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க. அடுத்த விஷயம் உங்களோட கோல் யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணாதீங்க. அடுத்து நம்மளோட பிளான் என்னன்னு அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் முன்னேறிடுவீங்க அப்படிங்கிற கெட்ட எண்ணமும் பதட்டமும் தான் இருக்கும். அதே மாதிரி சில பேர் நெகட்டிவாக பேசி நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் உங்களின் கோல் என்னன்னு யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. அடுத்த விஷயம் நம்மளோட மனநிலையை போய் அடுத்தவங்களோட ஷேர் பண்ணுறது. நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்த டைமில் அதை போய் அடுத்தவங்களோட ஷேர் பண்ணும்போது நம்மளோட வீக் பாயிண்ட் அவங்களுக்கு இலக்காரமாக தெரியும். நம்மளோட வீக் பாயிண்ட்டை வச்சு அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் நம்மளோட மனநிலையை அடுத்தவங்களோட ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி சொந்த பிள்ளைகளை அடுத்தவங்களோட ஷேர் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளால் சில தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறுகளுக்கு நமக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கும். இல்லைன்னா நம்மளே அந்த தவறுகளை கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்த நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம மேலே நெகட்டிவ் தாட் தான் வரும். அதனால் தவறுகளை புரிஞ்சு நீங்களே உங்களை நல்லவனாக மாற்றிக்கோங்க. அடுத்து நம்மளோட பர்சனல் விஷயத்த அடுத்தவங்களோட ஷேர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது நம்மளோட பர்சனல் விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி விட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இதை பேசி நம்மளோட வாழ்க்கையே வீணாக போயிடும். அதனால் நம்மளோட பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க. நம்ம எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். யாருக்கிட்டையாவது பிரச்சனைகளை சொல்லணுமா இருந்தால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம சொல்கிற விஷயத்துக்கு அவங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். உலகத்தில் இருக்க எல்லாமே கெட்டவங்க இல்லை, நமக்கு நல்லது பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை நீங்கள் நம்பணும். அப்படி பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையை யாராலையும் கெடுத்துட முடியாது. அடுத்தவங்களால் நம்ம ஏமாந்தும் போக மாட்டோம். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.